எபிசோட் 31 இறுதி கணம். கதை இதுவரை ஆசிஸ், ராஜன் ஐயர் மற்றும் கர்ணன் இணைந்து ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் முற்றிலுமாக அழிக்க திட்டமிடுகிறார்கள். ஆனால் மர்ம மனிதன் கவர்மெண்ட் பிளாக் ஆபரேஷன் உடன் முக்கியமான புள்ளியாக இருக்கிறான். இதன் மூலம் கவர்மெண்ட்டுக்கே தெரியாமல் சில சக்திகள் மக்களை கட்டுப்படுத்தும் பெரிய திட்டம் தீட்டப்படுகிறது. ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் உண்மையான நோக்கம் என்ன? மர்ம மனிதன் இந்த திட்டத்திற்காக இன்னும் வேலை செய்கிறாரா? ஆசிஸ் இந்த திட்டத்தை நிறுத்த முடியுமா? அல்லது அவனும் ஒரு பலியாக மாறுவானா? தில்லியில் ரகசிய உளவுத்துறை மையம். மர்ம மனிதன் ஒரு பெரிய திரையின் முன் நிற்கிறான். அவன் எதிரில் சில அதிகாரிகள் இருக்கிறார்கள். ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் தொடங்க தயாராக இருக்கிறதா? ஒரு அதிகாரி மெதுவாக பதில் சொன்னான். எஸ் சார், த சிஸ்டம் இஸ் ஆன்லைன். அந்த திரையில் ஒரு புதிய தகவல் தோன்றியது. 4th டிமிஷன் மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸ்டேட்டஸ் ஆக்டிவேட்டிங். இந்த திட்டம் பொதுமக்களை மண்டியிடச் செய்யும் ஒரு மூளை கட்டுப்பாட்டு திட்டமா? மர்ம மனிதன் உண்மையில் கவர்மெண்ட் பிளாக் ஆபரேஷனின் தலைவரா? அல்லது இன்னும் பெரிய சக்திகள் கீழ்ப்படிந்தவனா? ஆசிஸ் எங்கே இருக்கிறான்? ஒரு செக்யூரிட்டி கார்டு தன் வாக்கி டாக்கியை உயர்த்தினான். சார், இஸ் ஆல்ரெடி ஹியர். ஆசிஸ் கவர்மெண்ட் ஹெட் குவார்டர்ஸுக்கு வந்து விட்டானா? ஆசிஸ், கர்ணன் மற்றும் ராஜன் ஐயர் ரகசிய உளவுத்துறை மையத்தின் உள் நுழைந்தனர். அவர்கள் துப்பாக்கியுடன் நுழைந்த போது முழு கட்டிடமும் ஹை அலர்ட்டுக்கு சென்றது. மர்ம மனிதன் எங்கே? அவர்கள் உள்ளே சென்றபோது ஒரு பெரிய லேப் இருந்தது. இந்த லேப் முழுவதும் கணினிகள், வைரஸ் புரோகிராம் மற்றும் மைண்ட் கண்ட்ரோல் டிவைஸ்களால் நிரம்பி இருந்தது. இது என்ன? மர்ம மனிதன் மெதுவாக உள்ளே நடந்து வந்தான். அவன் உடலில் பல காயங்கள் இருந்தன, ஆனால் அவன் உயிருடன் இருந்தான். நீங்கள் ப்ராஜெக்ட் 3rd ஐயை அழித்து விட்டீர்கள், ஆனால் இதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் மூலம் உலகை முழுவதுமாக கட்டுப்படுத்தலாம். ஆசிஸ் உண்மை புரிந்து கொண்டான். ப்ராஜெக்ட் 3rd ஐ ஒரு டெஸ்ட் ப்ராஜெக்ட் மட்டும்தான். ப்ராஜெக்ட் 4th டிமிஷனின் முழு இந்திய மக்களை அவர்களின் மூளையில் இருந்து கட்டுப்படுத்தலாம். ஆசிஸ் தன் துப்பாக்கியை மர்ம மனிதன் மீது நோக்கினான். நீ ஒரு முடியவே முடியாது. அந்த நேரத்தில் மர்ம மனிதன் ஒரு ரிமோட் கண்ட்ரோலை அழுத்தினான். அந்த கட்டிடத்தின் எல்லா டோர்களும் பூட்டப்பட்டன. ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் இதிலிருந்து தப்பிக்க முடியுமா? ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் முற்றிலுமாக அழியுமா? மர்ம மனிதன் இறுதியாக வெல்ல போகிறானா? அல்லது அவனும் கவர்மெண்டின் ஒரு பொம்மையா? நெக்ஸ்ட் எபிசோட் 3வது கண் இறுதி முடிவு. இந்த பணி முடிந்து விடுமா? அல்லது ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் உலகையே புரட்டி போடுமா? கதை தொடரும். எபிசோட் 32 இறுதி முடிவு. கதை இதுவரை ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் என்பது ஒரு முக்கியமான மூளை கட்டுப்பாட்டு திட்டம் என்பதே ஆசிஸ், ராஜன் ஐயர் மற்றும் கர்ணனுக்கு தெரிய வந்துவிட்டது. ஆனால் இந்த திட்டத்திற்கு பின்னால் இருக்கும் சக்தி மர்ம மனிதன் மட்டுமல்ல, அரசாங்கத்திற்கும் மேலே இருக்கும் ஒரு ரகசிய அமைப்பு இதை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் இந்த கட்டிடத்தில் இருந்து தப்பிக்க முடியுமா? ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் முற்றிலுமாக அழியுமா? மர்ம மனிதன் வெற்றி பெறுவானா? அல்லது அவனும் ஒரு பொம்மையா? ஆசிஸ், கர்ணன் மற்றும் ராஜன் ஐயர் உள்ளே சிக்கிக் கொண்டனர். மர்ம மனிதன் ஒரு ரிமோட்டை அழுத்தியவுடன் செக்யூரிட்டி சிஸ்டம் முற்றிலுமாக லாக் செய்யப்பட்டது. அவர்கள் தப்பிக்க முடியாத சூழல். உங்கள் பணி முடிந்து விட்டது ஆசிஸ். மர்ம மனிதன் மெதுவாக நடந்து வந்து ஒரு பெரிய கணினியை அணைத்தான். ஸ்கிரீனில் ஒரு மிகப்பெரிய டெக்ஸ்ட் தோன்றியது. மைண்ட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஆக்டிவேட்டிங். 10 seconds ரிமைனிங். ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் செயல்படவிருக்கிறதா? ஆசிஸ் தன் துப்பாக்கியை கொண்டு கணினியை சுட முயன்றான். ஆனால் மர்ம மனிதன் முன்பே பாதுகாப்பு வைத்து விட்டான்.
நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் ஆசிஸ்? ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் வேறு வழி இல்லாமல் அந்த சிஸ்டமை முறியடிக்க ஒரு புதிய திட்டம் வகுத்தனர். அவர்கள் கணினியை முடக்கப் போகிறார்களா அல்லது திட்டம் உலகையே புரட்டப் போகிறதா? ஆசிஸ் தன் பையில் இருந்து ஒரு சிறிய USB டிவைஸை எடுத்தான். அந்த டிவைஸில் இருந்தது ஒரு பவர்ஃபுல் வைரஸ். இது கவர்மெண்ட் சிஸ்டங்களை முற்றிலும் ஷட் டவுன் செய்யும். நீங்கள் இந்த திட்டத்தை செயல்படுத்தினால் நாங்கள் உங்கள் கணினியை அழிக்கப் போகிறோம். மர்ம மனிதன் சிரித்தான். அவன் தன் கைபேசியை எடுத்தான். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஆசிஸ்? இது ஒரு கவர்மெண்ட் ஆபரேஷன். நாங்கள் உங்களை எப்படியும் வாழ விட மாட்டோம். மர்ம மனிதன் தன் அடுத்த நடவடிக்கைக்காக தயாராகிறான். அந்த நேரத்தில் செக்யூரிட்டி சிஸ்டம் ஒரு பெரிய அலாம் கொடுத்தது. வார்னிங், சிஸ்டம் பிரீச் டிடெக்டட். ஆசிஸ் தனது USB டிவைஸை சர்வருக்கு இணைத்து விட்டான். நான் இதை முற்றிலும் அழிக்கப் போகிறேன். அவனது திட்டம் வெற்றி பெறுமா? ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் முற்றிலுமாக அழியுமா? ஆசிஸின் வைரஸ் கவர்மெண்ட் சிஸ்டமை முற்றிலுமாக அழிக்க ஆரம்பித்து விட்டது. மர்ம மனிதன் அதனை தடுக்க முயன்றான். அவனது கண்ணில் உண்மையான பயம் தெரிந்தது. அவனது சக்தி மூலமாக அழிய போகிறது. வார்னிங், டேட்டா டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ப்ராசஸ். இது முடிந்து விட்டது மர்ம மனிதா. அந்த அலாம் ஒலிக்க கவர்மெண்ட் ஆபீசரில் சிலர் உள்ளே நுழைந்தார்கள். அவர்கள் மர்ம மனிதனை கைது செய்து விட்டார்கள். ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதா? மர்ம மனிதன் கவர்மெண்டின் பிடியில் சிக்கிவிட்டானா? அந்த நேரத்தில் கவர்மெண்ட் டேட்டா பேஸில் ஒரு கடைசி மெசேஜ் தோன்றியது. ப்ராஜெக்ட் டெர்மினேட்டட், ஆல் டேட்டா டெலிட்டட். ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் தங்கள் வெற்றியை கொண்டாடினர். நாம் வெற்றி பெற்று விட்டோம். ப்ராஜெக்ட் 3rd முடிந்து விட்டதா அல்லது இதைவிடவும் பெரிய ஆபத்து வரப்போகிறதா? ஃபைனல் எபிசோட், 3வது கண், த லாஸ்ட் சீக்ரெட். இந்த அமைப்பு முற்றிலுமாக அழிந்து விட்டதா அல்லது மறுபடியும் தலை தூக்கப் போகிறதா? கதை தொடரும். எபிசோட் 33, த லாஸ்ட் சீக்ரெட். கதை இதுவரை ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் கவர்மெண்டின் ப்ராஜெக்ட் 4th டிமிஷனை முற்றிலுமாக அழித்துவிட்டனர். மர்ம மனிதன் கைது செய்யப்பட்டு விட்டான். ஆனால் கவர்மெண்ட் டேட்டா பேஸில் கடைசி ப்ராஜெக்ட் டெர்மினேட்டட் மெசேஜ் வந்த பிறகு ஒன்றை வார்னிங் லாஸ்ட் புரோட்டோகால் ஆக்டிவேட்டட் என்ற மெசேஜ் ஒளிர்ந்தது. இந்த மெசேஜ் உண்மையில் என்ன? ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் அழிந்து விட்டதா அல்லது இன்னும் ஆபத்து உள்ளதா? மர்ம மனிதன் கூற கடைசி ரகசியம் என்ன? ஆசிஸ், ராஜன் மற்றும் கர்ணன் கவர்மெண்ட் கண்ட்ரோல் ரூமில் நிற்கிறார்கள். ஸ்கிரீனில் ஒரு வார்னிங் மெசேஜ். வார்னிங், த லாஸ்ட் புரோட்டோகால் ஆக்டிவேட்டட், லொகேஷன் அன்னோன், டைமர் 24 hours ரிமைனிங். இது என்ன? இன்னும் ஒரு செக்யூரிட்டி புரோட்டோகால் இருக்கிறதா? ஆசிஸ் பயமடைந்தான். ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் அழிந்துவிட்டது என்று நினைத்தார். ஆனால் இதுவும் ஒரு பைத்தியக்கார திட்டமா? கர்ணன் கணினியில் அந்த மெசேஜை ட்ராக் செய்ய முயன்றான். அந்த சிக்னல் ஆசியாவின் எங்கோ ஒரு இடத்தில் இருந்து வருவதாக இருக்கிறது. எங்கே இருக்கிறது? லொகேஷன் அன்னோன், சிக்னல் இன்டர்ஃபேஸ் டிடெக்டட். இது கவர்மெண்ட் கூட ட்ராக் செய்ய முடியாத ஒரு ரகசிய இடமா? மர்ம மனிதன் கைது செய்யப்பட்டு ஒரு ரகசிய சிறையில் அடைக்கப்பட்டிருந்தான். அவன் புன்னகைத்துக் கொண்டிருந்தான். நீங்கள் நினைத்தது போல எல்லாம் முடிந்து விட்டதா? ஆசிஸ் அவனை பார்த்து ஆவேசமாக கேட்டான். ப்ராஜெக்ட் 4th டிமிஷனை அழித்து விட்டோம், இது முடிந்து விட்டது. மர்ம மனிதன் சிரித்தான். இது ப்ராஜெக்ட் 4th டிமிஷனுக்கு ஒரு பேக் பிளான், த லாஸ்ட் புரோட்டோகால். ஆசிஸ் அதிர்ச்சி அடைந்தான். அது எங்கே செயல்பட போகிறது? நீங்கள் அதை எட்ட முடியாது. அது கவர்மெண்ட் கூட கண்டுபிடிக்க முடியாத இடத்தில் உள்ளது. ஆசிஸ் ஒரு செக்யூரிட்டி ஆபீசரை பார்த்தான். நாங்கள் அதை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஆசிஸ், கர்ணன் மற்றும் ராஜன் கவர்மெண்ட் லேபுக்கு வந்தார்கள். அங்கு ஒரு புதிய டெக்னாலஜி இருந்தது.
அல்ட்ரா ஃப்ரீக்வன்சி டிடெக்ஷன் சிஸ்டம். இதை பயன்படுத்தி அந்த சிக்னல் எங்கு இருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்கலாம். அவர்கள் சிஸ்டமை பயன்படுத்தினார்கள். சிக்னல் லொகேஷனை கண்டுபிடித்தார்கள். லொகேஷன் டிடெக்டட் இந்தியன் ஓஷன், எ செக்யூரிட்டி அண்டர் வாட்டர் பேஸ். இது கவர்மெண்ட் கூட அறியாத ஒரு ரகசிய பேஸ். இங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் உடனே ஒரு ஸ்பெஷல் ஆபரேஷன் டீமை அழைத்தார்கள். ஆசிஸ், கர்ணன் மற்றும் ராஜன் அதற்கு முன்னணியாக போக முடிவு செய்தார்கள். அவர்கள் அந்த ரகசிய பேஸுக்கு சென்று புரோட்டோகாலை நிறுத்துவார்களா அல்லது இது ஒரு புதுப்பட்ட அபாயமா? நெக்ஸ்ட் எபிசோட், மூன்றாவது கண், அண்டர் வாட்டர் சீக்ரெட் பேஸ். இந்த ரகசிய பேஸில் நடப்பது என்ன? ப்ராஜெக்ட் 4th டிமிஷன் உண்மையில் அழிந்துவிட்டதா? கதை தொடரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு தெரிவிங்கள். லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்து எனக்கு தேவைப்படுகிறது. அதனால் கமெண்டில் கூறவும்.